அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி செப்டம்பர் மாதத்தின் 4ஆம் தேதி, ஆவணி மாதத்தின் 19ஆம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறது குபேரருடைய வழிபாட்டிற்கும் குரு பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது. இந்த நாளில் நம்ம பணவரவுக்காக ஒரு சில பரிகாரங்கள் செய்கிறோம் அப்படிங்கும்போது அது நமக்கு நிச்சயம் கை மேலே பலன் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். சக்தி வாய்ந்த இந்த நாளில் நம்மளுடைய பண தேவையை பூர்த்தி செய்வதற்குண்டான ஒரு அற்புதமான நேரம்னு சொல்லக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரமும் இன்றைக்கி நமக்கு இருக்குது. இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது 28வது நட்சத்திரமாக சொல்லப்படுது. மேலும் இது பார்த்திங்கன்னா மாதத்திற்கு ஒரு முறை, சில மாதங்களில் மட்டும் 2 முறை வரும்னு சொல்லலாம். வெறும் 24 நிமிடங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய இந்த நட்சத்திர நேரத்தில் நம்மளுடைய நிறைவேறாத விருப்பங்கள் நிறைவேறுவதற்காக நம்ம பிரார்த்தனைகள் முன்வைக்கலாம். அதே போல் பணம் சம்பந்தப்பட்ட கோரிக்கைகளை முன்வைக்கும் போதும் கண்டிப்பாக நியாயமாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நடக்கும். அதுவும் இந்த வியாழக்கிழமை நாளில் இந்த அபிஜித் நட்சத்திரம் வந்திருக்கிறதுனால இதை நம்ம குபேர அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னே சொல்லலாம். அதனால் முழுக்க பண கஷ்டம் நீங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த நாள் மற்றும் நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. ஏற்கனவே இந்த நாளில் என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும் என்பது குறித்து 3 வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குது. எந்த மாதிரி தீபம் ஏற்றணுங்கிறது ஒரு பதிவு, அடுத்ததாக கையில் ஒரு நம்பர் எழுதிக்கிட்டாவே 10 லட்சம் கூட கிடைக்கும் என்பதற்கான ஒரு பதிவு, அடுத்தது கையில் ஒரு பொருள் வச்சுக்கிட்டு நம்ம என்ன கேட்டாலும் நிறைவேறும், அந்த பொருள் வாங்கி வச்சுக்கோங்கன்னு சொல்லி ஒரு பதிவுன்ட்டு 3 பதிவு இருக்கும். இது வரைக்கும் அந்த வீடியோக்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நமக்கு இந்த அபிஜித் நட்சத்திரமானது இரவு நேரத்தில் தான் வருது. இரவு 11 மணி 31 நிமிஷத்துலேருந்து 11 மணி 55 நிமிஷம் வரைக்கும் இருக்குது. சில பேர் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் தூங்கிடுவாங்க. சில பேர், அதாவது இந்த அபிஜித் நட்சத்திரம் வழிபாடு செஞ்சு பழக்கப்பட்டவங்க கண்டிப்பாக தூங்க மாட்டாங்க. ஒன்றா அது வரைக்கும் முழிச்சிட்டே இருப்பாங்க, இல்லைன்னா அந்த டைம் முன்னாடியே தூங்கிட்டு அலாரம் வச்சாவது எந்திரிச்சு அவங்களுடைய பூஜையை செய்வாங்க. ஏன்னா இந்த நேரத்துக்கு அவ்வளவு பலன் தரக்கூடிய சக்தி உண்டு, சரிங்களா? அதனால் யாருமே மிஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ நான் சொல்லக்கூடியதும் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான எளிமையான பரிகாரம். இதையும் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். அதாவது ஆண்கள் பெண்கள் நீ யார் வேணால் செய்யலாம். பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம். பிறப்பிறப்பு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம். நீங்கள் இந்த சமயத்தில் மற்ற பரிகாரங்கள் செஞ்சுருந்தாலும் இதையும் செய்யலாமான்னு கேட்டாலும் தாராளமாக செய்யலாம். எப்போதுமே இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் விளக்கேற்றி வச்சு ஒரு டம்ளர் தண்ணீரை முன்னாடி வச்சு நம்மளுடைய கோரிக்கை முன் வைக்கணும் அப்படிங்கிறது தான் டீஃபால்ட்டாக எல்லாரும் ஃபாலோ பண்ணுறது. நம்ம சேனல்லையும் அதை தான் சொல்லிகிட்டு இருக்கிறது. இன்றைக்கி அதே தண்ணீர் தான், ஆனால் நம்ம ஒரு குறிப்பிட்ட முறையில் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக நமக்கு தன ஆகர்ஷணம் உண்டாகும். ஏன்னா இன்றைக்கி வியாழக்கிழமை நாளாக இருக்குது இல்லையா, அதில் வர அபிஜித் நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இல்லையா, அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி தண்ணீரை பயன்படுத்துங்க. நிச்சயமாக உங்களுடைய பண கஷ்டம் முழுவதுமே நீங்கும். இதுக்கு நமக்கு தேவையானது என்ன, இது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தலாம். இப்போ நீங்கள் எப்போவுமே விளக்கேற்றி வைக்கிற மாதிரி இருந்தாலும் விளக்கேற்றி வச்சுக்கோங்க. இல்லைன்னா இந்த நான் சொல்கிற தண்ணீரை மட்டும் வச்சாவது நீங்கள் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. ஒரு கண்ணாடி டம்ளராக இருந்தாலும் சரி, பீங்கான் டம்ளராக இருந்தாலும் சரி, இல்லை சில்வர் டம்ளராக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. அதில் சுத்தமான தண்ணீர், குடிக்கக்கூடிய தண்ணீர் நீங்கள் பிடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பண தேவை இருக்குது, உங்கள் கணவருக்கும் ஒரு பண தேவை இருக்குது, அவரும் அபிஜித் நட்சத்திரம் ஃபாலோ பண்ணுவார், நாங்கள் ஒரே டம்ளரையே யூஸ் பண்ணிக்கலாமா, இல்லை தனியாக 2 எடுத்துக்கணுமானா கண்டிப்பாக 2 தான் எடுத்துக்கணும். உங்களுக்கு தனியாக அவருக்கு தனியான்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கணும். சரி, இப்போ தண்ணீர் ரெடி. அடுத்து இதில் நம்ம ஒரு முக்கியமான பொருள் போடணும். அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாருடைய வீட்லேயுமே இருக்கக்கூடிய ஜீரகம் தான் நமக்கு தேவைப்படுது. ஜீரகம் அப்படிங்கிறது நல்ல ஒரு பணவசிய பொருள் அப்படின்னே சொல்லாங்க. இந்த தகவலை முதன்முறையாக நம்மளுடைய சேனலில் தான் சொல்கிறோம் அப்படிங்கிறதையும் இங்கே நான் ரொம்ப சந்தோஷமாக எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஜீரகத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்து உங்களுடைய இடது உள்ளங்கையில், அதாவது லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்கள் வலது கையால் கட்டை விரலால் கொஞ்சம் இதை அப்படியே தேய்ச்சி விடுங்க. அதாவது நம்ம பாட்டி தாத்தாலாம் பார்த்திங்கன்னா அந்த கையில் புகையிலையோ வெற்றிலையோ ஏதாவது ஒன்று போட்டு இப்படி நசுக்குவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி நம்மளுடைய உள்ளங்கையில் அந்த ஜீரகத்தை வச்சுட்டு, அதாவது ரைட் ஹேண்டனுடைய தம் ஃபிங்கரால் நீங்கள் அப்படியே லைட்டாக அதை அப்படியே பண்ணி விடுங்க. பண்ணும்போது ஒரு சில ஜீரகங்கள் உடையும், ஒரு சிலது சும்மா அப்படியே ஒரு நசுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும், சரிங்களா?
சரிங்களா? இந்த மாதிரி சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இப்போ இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் முன்னாடி வச்சுருக்கக்கூடிய அந்த தண்ணீரில் வந்துட்டு நீங்கள் போட்டுருங்க. இப்போ நான் சொல்கிறத நீங்கள் இந்த அபிஜித் நட்சத்திரம் நேரம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது 11:31 போது தானே ஸ்டார்ட் ஆகுது, நீங்கள் ஒரு 11:30 அப்படிங்கிறதுக்குள்ளாரியே இந்த தண்ணீரை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த சமயத்தில் நம்ம வந்து நம்மளுடைய கோரிக்கையை வந்து முன் வைக்கணும், சரிங்களா? அதனால் அப்போ வந்து இந்த மாதிரி தண்ணீர் எடுத்துகிட்டு போட்டுட்டு இருந்தோம்னா நமக்கு டைம் வந்து வேஸ்ட் ஆகும். வேறு 24 நிமிஷம் தானே இருக்குது. அதனால் முன்கூட்டியே நீங்கள் இதை வந்துட்டு செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ தண்ணியில் வந்து போட்டுக்கோங்க. இப்போ உங்களுடைய வலது கையினுடைய ஆள்காட்டி விரல், அதாவது ரைட் ஹேண்டினுடைய அந்த பாயிண்டிங் ஃபிங்கர் இருக்குது இல்லையா, இதை பயன்படுத்தி அந்த தண்ணீருக்குள்ளே விரலை விட்டு குரு பகவானுக்குரிய சிம்பிள் காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், இதுதான். இதை வந்துட்டு நீங்கள் அந்த தண்ணீரினுடைய மேலே வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க. முன்னாடியே ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறமா தண்ணியினுடைய மேற்பரப்பில் இதை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இது வந்து குரு பகவானை அட்ராக்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம பண்ணுறது, சரிங்களா? இப்போ வந்துட்டு இந்த தண்ணீரை நீங்கள் உங்களுடைய உள்ளங்கைக்கு நடுவில் வச்சுக்கிட்டாலும் சரி, இந்த தண்ணீர் உங்கள் முன்னாடி வச்சுக்கிட்டிங்கனாலும் சரி, சரிங்களா? எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு வடக்கு திசை, அதாவது நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இதை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். இந்த சமயத்தில் எந்த மந்திரம் வேணாலும் சொல்லலாம். ஓம் க்ளீம் கிருஷ்ணாய நம சொல்லலாம், ஓம் தனஞ்சயனே போற்றின்னு சொல்லலாம், இல்லை உங்களுக்கு விநாயகர் மந்திரம் தெரிஞ்சதுன்னா அதை சொல்லலாம், எது வேணாலும் சொல்லலாம். இருந்தாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையானது பீரியட்ஸ் டைம்லேயும் சொல்லலாம், அசைவம் சாப்பிட்ருந்தீங்கனாலும் சொல்லலாம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் ஒன்று வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன், சரிங்களா? அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குபேர வசியம் உண்டாகட்டும், குபேர வசியம் உண்டாகட்டும், குபேர வசியம் உண்டாகட்டும். இதுதான். இதை வந்து நீங்கள் தொடர்ந்து அந்த 24 நிமிடங்களுமே சொல்லிகிட்டு இருக்கிறது அப்படின்னாலும் நல்லது தான். இல்லைன்னா ஒரு 2-3 தடவை சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே வந்து இமேஜின் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான பணம் கிடச்சிருச்சு, கையில் நிறைய பணம் இருக்குது, இப்போ ஒரு 50 லட்சம் பணம் வந்து உங்களுக்கு இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும். உங்களோட சொந்த வீடு கனவு நனவாகலாம், கார் வாங்கலான்னு விருப்பப்பட்டிருப்பீங்க, அந்த காரை நீங்கள் வாங்கிடலாம், ஏதாவது டெபாசிட் பண்ணலாம், இல்லை 50 லட்சத்துக்கு ஏதாவது கடன் வாங்கி வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அந்த கடனை வந்து நம்ம அடைச்சிடலாம், சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு இமேஜின் பண்ணுங்கள். 50 lakhs உங்கள் கையில் இருக்குது, அதை வச்சு எதுக்காக நீங்கள் அதை கேட்டிங்களோ அதை வந்துட்டு நீங்கள் நிறைவேற்றிக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இமேஜின் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நம்ம பாசிட்டிவாக வந்து இமேஜின் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அந்த இமேஜினேஷன் நம்மளுடைய லைஃப்பில் ரியலாகவே வந்து நடக்க தொடங்கும் அப்படின்னே சொல்லலாம், சரிங்களா? அதனால தான் இந்த நேரத்தில் மனசை ஒருநிலைப்படுத்துங்க, பாசிட்டிவாக நினைங்கன்ட்டு நான் ஒவ்வொரு முறையும் வந்துட்டு சொல்கிறது, சரிங்களா? இப்படி வந்து திங்க் பண்ணுங்கள். இப்போ 24 நிமிஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா, அதாவது 11:55க்கு மேலே உங்கள் முன்னாடி வச்சுருக்கீங்க பாருங்கள் தண்ணி, அதாவது ஜீரகம் கலந்து நம்ம குரு பகவானுக்கு உரிய சிம்பலும் எழுதி வச்சுருக்க இந்த சக்தி வாய்ந்த தண்ணீர், இந்த தண்ணீரை நீங்கள் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிச்சிருங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஜீரகமானது அடியில் வந்து தங்கி இருக்கும். ஒரு சிலருக்கு அது மென்று சாப்பிட பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த தண்ணீரை மட்டும் குடிச்சிங்க அப்படின்னா போதும். இல்லை நான் மென்று சாப்பிடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் தாராளமாக வந்து மென்று சாப்பிட்லாம். இல்லைன்னா அந்த தண்ணீரையே கூட நீங்கள் அப்படியே மாத்திரை மாதிரி அந்த ஜீரகத்தையும் சேர்த்து முழுங்கிறது அப்படின்னாலும் நல்லது. இதை நீங்கள் ஒரே ஒரு முறை எனக்காக வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த அபிஜித் நட்சத்திரத்தில் நீங்கள் கேட்ட பணமானது கிடைக்கும். அதனால் அவசியமாக இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.